இருக்கிறத விட அம்மாவோட அனுகிரகம் நல்லா நமக்கு கிடைக்குது, நாங்க நல்லா இருக்கோம், நீங்க போங்க. அப்படிதான் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி வரணும், விளம்பரம் இல்லாம அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்பதான் அதனோட புண்ணியம் இருக்கு. இந்த இடத்துக்கு இந்த இடம் நாங்க கொண்டுட்டு வரணும், இந்த இடத்துக்கு நான் வாடகைக்கு முன்னாடி இருந்தேன், இப்ப நான் சொந்தமா வாங்கி இருக்கிறேன்னா உங்க எல்லாத்தோட அனுகிரகம், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னா என்னை இந்த இடத்துல கொண்டு இப்படி உட்கார வச்சிருக்கீங்க. நானா என்னோட சொந்த முயற்சியில இங்க வர கிடையாது. மத்தவங்களுக்கு நல்லது நடக்கீங்கன்னா என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. சொந்தமா இடம் வாங்கி அம்மாவை இவ்வளவு பெருசா உருவாக்கி கொண்டு வந்து இந்த இடத்துல என்னை உட்கார வச்சிருக்காங்கன்னா அவளோட அனுகிரகம் இருக்கிறனால அவங்கள நம்பி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பலன் இருக்கு. அதே மாதிரி நீங்களும் வீட்டுல செய்யற விஷயங்கள், நம்ம மகாலட்சுமிய நம்ம தான் கூப்பிட்டுக்கணும். அம்மா எனக்கு கடனா இருக்குன்னா சாமி கோயிலுக்கு போனதையுமே கடன் ஆகாது, சரி ஆகாது. நம்ம கிட்டே சில விஷயங்கள் இருக்கு. நம்ம வீடு துடைக்கிற முறை, வீட்டுல நம்ம வந்தையுமே அது டயர்டா இருக்கு அப்படின்னு உடனே துணியை கட்டி வீசிட்டு ஒரு சேர்ல தூக்கி போட்டு போய் படுத்துக்குவாங்க. அததான் செய்யக்கூடாது. அதை எடுத்து ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு, அதே மாதிரி வீட்டுல நம்ம எத்தனை மணி ஆகட்டும், எவ்வளவு டயர்டா இருக்கட்டும், அடுப்படியே நல்லா பாத்திரம்லாம் கழுவிட்டு நீட் பண்ணிட்டு போய் பாருங்க. அப்பதான் அந்த மகாலட்சுமி பார்க்கும். வாசலுக்கு முன்னாடி என்ன ஒரு நிலை இருந்தாலும் ஒரு எலுமிச்சங்காயை கட்டி வைங்க. காலையில எந்திரிச்சையுமே மூதேவி சீதேவி வீட்டுக்கு வரும்போது அந்த மூதேவிக்கு அந்த புளிப்பு பிடிக்கிறதுனால சாப்பிட்டு வெளியே போயிருவாங்க. ஸ்ரீதேவி உள்ளுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் தான். அதனால வாசல் படியில எப்பயுமே ஒரு அம்மா நான் வாடகை வீடு நான் கட்டுனா அவங்க அதை சொல்லுவாங்க. அடுத்தவனுக்காக நம்ம வாழ முடியாது, நமக்காக தான் நம்ம வாழ முடியும். எங்களுக்கு பிரச்சனைங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வாசல் முன்னாடி எலுமிச்சங்காய் தான் கட்டுவோம். நம்ம கண்டதையும் முடியும் அதை இதை சேர்த்து நிறைய பேர் அப்படி கட்டுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் கட்ட போறது கிடையாது. நம்ம தெய்வத்தோட அனுகிரகத்தை மட்டும்தான் அந்த இடத்துல செய்யறோம். அதனால நம்ம வீடு சுத்தமா வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுல நம்ம பெண்கள் எப்பயுமே மகாலட்சுமி மாதிரி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டுல செல்வங்கள் அதிகமா இருக்கும். எப்பயுமே வீட்டுல உப்பு குறையாம வச்சுக்கோங்க, கடுகு குறையாம வச்சுக்கோங்க. வீட்டுல வீடு துடைக்கும் போது உப்பு, மஞ்சள், பன்னீர் இது மாதிரி எல்லாம் போட்டு துடைங்க.